காசா மேலேயும் சரி இல்லை ஹெஸ்புல்லா மேலேயும் சரி அமெரிக்கா வந்து பல முறை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லியும் இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஈரான் தாக்க ஆரம்பித்த உடனே இஸ்ரேலுக்கு வந்து பக்கபலமாக முதல்ல வந்து நிற்கிறது வந்து அமெரிக்கா தான். இதெல்லாம் வந்து இத்தனை நடந்ததுக்கு அப்புறமும் வந்து இப்போ வரைக்கும் அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்கிறதுக்கு என்ன ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வரிசையில் இஸ்ரேல் மீதான வந்து ஏவுகணையை வந்து சுட்டு தர்றதுக்கு அமெரிக்கா அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்கிறாரு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை தங்களோட எச்சரிக்கையெல்லாம் தாண்டி தாக்குதல் நடத்திய போதிலும் வந்து அமெரிக்கா அவங்களோட சப்போர்ட்டை வந்து நிறுத்தவே கிடையாது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேலுடைய வரலாற்றை பார்க்கும்போது வந்து இது வந்து ஆச்சரியம் இல்லாத மாதிரி தான் இருக்குது அப்படின்ற வகையில தான் இப்போ வரையும் இருக்குது. முக்கியமாக வந்து எத்தனை அதிபர்கள் மாறினாலும் எத்தனை கட்சிகள் வந்து சேர்ந்தாலும் எந்தெந்த வேறு வேறு கட்சியில் வந்து சேர்ந்தாலும் இஸ்ரேல் என்ன செய்தாலும் அதை எல்லாத்தையுமே தாண்டி 1967 இப்போ வரைக்கும் அமெரிக்கா வந்து அதுக்கு பக்கபலமாக இருந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 1948 தான் வந்து இஸ்ரேல் வந்து தனி நாடாக வந்து அறிவிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தையுமே வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் வந்து முதல்ல வந்து ஆதரிச்சவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். அதுவும் இஸ்ரேல் அவங்களோட தனி நாடாக பிரிக்கப்படணும் அப்படின்றது முக்கியம் இல்லாமல் அடுத்து 11வது நிமிடமே வந்து அதை வந்து அமெரிக்கா தான் வந்து அங்கீகரிச்சாங்க அப்படின்றதுமே வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தொடக்கத்தில் வந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்புறவு இருக்குது அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரியுமே வந்து நிபுணர்கள் சொல்றாங்க. அதே நேரம் 1967 வந்து நடந்த 6 நாள் போர் வந்து இஸ்ரேல் மீதான பார்வையை வந்து அமெரிக்கா வந்து மொத்தமாக மாற்றியது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக வந்து பார்க்கப்படுது. முக்கியமாக வந்து அந்த நேரத்தில் வியட்நாம் போரில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து கொஞ்சம் திக்கி திணறி நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் வெறும் 6 நாளில் ஜோர்டன், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சிரியா, அது மட்டும் இல்லாமல் எகிப்து அப்படின்ற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சு சத்தமே இல்லாமல் பல பகுதியில் வந்து கைப்பற்றினாங்க இஸ்ரேல். இது எல்லாத்துக்குமே தாண்டி அமெரிக்காவோட எந்த பெரிய உதவியும் இல்லாமல் வந்து இஸ்ரேல் வந்து அரபு நாடுகள் வந்து வீழ்த்தி இருக்கிறாங்க அப்படின்றது வந்து அதுவும் வெறும் 6 நாள் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து அமெரிக்கா வந்து கொஞ்சம் அசந்து போயிருந்தாங்க அந்த நேரத்தில். இதெல்லாம் வந்து முக்கியம் இல்லை. இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து வீழ்த்திய அரபு நாடுகளில் 2 வந்து பார்த்தீங்கன்னா எகிப்து மற்றும் சிரியா, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சோவியத் நட்பு நாடுகள் இருக்கிறது. முக்கியமாக வந்து மேற்கு ஆசியாவில் உள்ள சோவியத் விவகாரத்துக்கு வந்து தடுக்கிறதுக்கான சரியான ஆள் வந்து இஸ்ரேல் தான் அப்படின்றது வந்து அமெரிக்கா வந்து அப்போவே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பேற்பட்ட நாட்களில் வந்து இவங்க 2 நாடுகளுக்கிடையே வந்து தொடங்கிய நட்பு இப்போ வரைக்குமே வந்து ரொம்ப பயங்கரமாக போய்கிட்டு இருக்கிறதா வந்து ஒரு முக்கிய கூட்டாளியாக வந்து எல்லாத்துலேயுமே வந்து அமெரிக்கா இருப்பாங்க அப்படின்றதுமே வந்து நிபுணர்கள் பார்க்குறாங்க. எந்த ஒரு நிபந்தனையற்ற ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து என்னதான் ஒரு கிறிஸ்தவ நாடாக இருந்தாலும் அங்கே வந்து பெரும்பாலான செல்வர்கள் எல்லாமே வந்து ஒரு முக்கிய அதிகார மட்டத்தில் இருப்பவங்க எல்லாமே வந்து யூதர்கள் தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபிலையும் இது வந்து முக்கியமாக வந்து ஒரு பங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது காரணமாகவே தான் வந்து என்ன நடந்தாலும் அமெரிக்கா வந்து இஸ்ரேல் வந்து ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது.